வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி 2026 பெரிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் 2026 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசியில் முறைகேடுகள், ஸோ இந்த டிசிசி முறைகேடுகள் மேலும் 850 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் போஸ்டிங். ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கால் லெட்ரு டிஎன்எஸ்டிசியில் பொறுத்த வரைக்கும் இந்த டிசிசியோடைய நியமனத்தில் செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியாகுமா அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. நியமனங்களை ரத்து செஞ்சுட்டு புதிய நியமனங்களை போடுவாங்களா? ஸோ டிஎன்எஸ்டிசி தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆட்களை எடுக்க போகிறாங்க. பேருந்து கொள்முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேருந்து கொள்முதல் செய்கிறாங்க. 28,000 ஆட்களை இந்த 2026 ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட போறாங்க. தமிழகம் முழுவதுமே போக்குவரத்து கழகத்துல ஒரு புதிய மாபெரும் புரட்சி அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் இந்த புரட்சியை அறிவிக்க இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 8,000க்கும் மேற்பட்ட டிரைவர் கண்டக்டர் ஸோ டிசிசியோடைய நியமனத்தில் எடுக்க போறாங்க. டிரைவர் கம் கண்டக்டரா டிரைவரே மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பேர் தனியாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் தனியாக எடுக்க போகிறாங்க. டிரைவர் கம் கண்டக்டர் இந்த போஸ்டிங்கும் எடுக்க போகிறாங்க. இப்படி தாங்க போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் தமிழக போக்குவரத்து கழகங்களில் நீங்கள் ஜாயின் பண்ண சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த போக்குவரத்து கழகத்தில் இந்த விதிமுறைகளை பின்பற்றவர்களுக்கு மட்டும்தான் புதிய அறிவிப்புகள், காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்புகள், புதிய வேக்கன்சிஸ் பட்டியல் அனைத்துமே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நீங்கள் உடனடியாக அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டையும் பெற்று வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த போக்குவரத்து கழகத்தில் இனி வந்து அதிக அளவு வேக்கன்சிஸ் லிஸ்டஸ் எல்லாமே வெளியிட போகிறாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. 2022 புதுசாக இந்த 26 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு போக்குவரத்து கழகத்துடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 25 டிசிசி டிரைவர் கம் கண்டக்டரில் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. என்ன வகையான முறைகேடுகள், எவ்வளோ முறைகேடுகள், இதெல்லாம் யார் இதுக்கு பதில் சொல்லுவாங்க? எந்த அமைச்சர் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் பதில் சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இதற்கு ஒரு சுமூகமான முடிவுகள் எட்டப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை முதல் சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஸோ கைஸ், இந்த போக்குவரத்து கழகத்தில் டிசிசி நியமனங்களில் முறைகேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முறைகேடுகளை கலைந்து விட்டு அந்த புதுசாக செகண்ட் கால் லெட்டர் அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மீண்டும் கூட செய்முறை தேர்வை நடத்துவதற்கும் புதிய அறிவிப்புகள் வெளியாகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போக்குவரத்து கழகத்தில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் ஓடிட்டு இருக்காங்க. இந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை இன்னும் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேப்பபிலிட்டியான டிரைவர் கண்டக்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பார்க்குறப்போ புதிய அறிவிப்புகள் கண்டிப்பாக உடனடியாக வெளியிட போகிறாங்க. பழைய ஏற்கனவே 2025 எடுக்கப்பட்ட போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய நியமனத்தை முழுவதும் கூட ரத்து செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேருந்து தனியார் மயமாக்குறாங்க, பேருந்து ஓட்டுநர்களை தனியார் மயமாக்குறாங்க, பேருந்து நிலையங்களை கூட தனியார் மயமாக்குறாங்க. இதுக்கெல்லாம் எங்கே போய் முடிவோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.